பச்சை துரோகர். சரி, ஓகே. திரு ராம்கி, இப்போ தாவேகா சார்பில் அதிமுகவை இதுவரைக்கும் விமர்சிக்கவே இல்லை. அப்படியான ஒரு விஷயத்திற்காக செங்கோட்டையன் களமிறக்கப்பட்டிருக்கார் அப்படின்னு பார்க்கணுமா? இல்லை, அதான் அந்த இப்போ செங்கோட்டையன் சொல்கிறார்ல, முன்னாள் அமைச்சர்கள் கூட வருவதற்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லும்போது இது செங்கோட்டையனுடைய ஸ்ட்ராட்டஜி, அவருடைய வியூக மொழியாக இது எந்த அளவுக்கு தாவேகா விஜயோட ஆசீர்வாதம் இருக்குங்கிறது நமக்கு தெரியாது. ஏன்னா அப்படி தெரிஞ்சால் அவங்க ஆரம்பத்துலேருந்தே இந்த பணிகளை செய்ய ஆரம்பிச்சிருக்கலாம். அது செய்யலை. செங்கோட்டை நிச்சயமாக ஒரு தடுமாற்றத்தில் இருக்கிறார். நீங்கள் ஒரு பல கேள்விகளுக்கு ஒரு விளக்கம் சொல்வதே இல்லை. இன்றைக்கும் சொல்ல மாட்டார், நேற்றும் சொல்லலை, முந்தானேற்றும் சொல்லலை. நீங்கள் எம்எல்ஏ பதவி ஏன் ரிசைன் பண்ணார், அதுக்கான விளக்கம் இன்னும் தரவே இல்லை. ஒரு எம்எல்ஏ பதவி ரிசைன் பண்ணாமல் இருந்தால் கூட என்ன சொல்லியிருக்கலாம்னா, அதிமுக ட்ரெடிஷனில் ஒரு எம்எல்ஏவே ஒரு விஜய் பின்னாடி நிற்கிறாருன்னா அதிமுகவே விஜய் பின்னாடி நிற்கிற மாதிரியான ஒரு பிம்பத்தை ஏற்படுத்தியிருக்கலாம். அதெல்லாம் செய்யலை. ரெண்டாவது, அவர் ஒரு பெரிய அளவில் ஒரு ஒருங்கிணைப்பு விழாலாம் நடத்தலை. திடீர்னு அவரே போய் பனையூரில் போய் ஜாயின் பண்ணார். ஸோ அப்படி ஒரு தனிநபராக தான் போனார். ஸோ அவருக்கே ஒரு இஷ்டம் இல்லை, அந்த அதிமுக ட்ரெடிஷன் எடுத்து வரதுக்கான அவருக்கே இஷ்டம் இல்லை. ஆனால் அவர் சேர்ந்த பிறகு அவர் கொடுத்த ப்ரெஸ் மீட்டில் கூட ஒரு மாற்றம் நேற்றம் அதிமுக ஒன்று தான் அதிமுக ஒன்றுலாம் பேசினார். ஒரு புது அரசியல்வாதியாக ஒரு ஃப்ரெஷ்ஷாக ஒரு தலைமுறை வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு புது அவதாரமே எடுத்துலாம் பேசினார். ஆம் ஆத்மிலாம் ரெஃபர் பண்ணார். ஆனால் சாயந்தரம் என்ன நடந்தது? மெரினா பீச்சில் போகிறார், ஜெயலலிதா எம்ஜிஆர் நினைவிடங்கள்லாம் போகிறார். ஸோ இப்போ அந்த ஒரு நாளுக்குள்ளே அவருக்கு பெரிய மாற்றம். அப்போ அவங்க சொல்லப்பட்டிருக்கலாம் அவருக்கு, ஏங்க உங்களை கட்சிக்கு கொண்டு வந்தது காரணமே நீங்கள் அதிமுக அந்த ஆதரவை கொஞ்சம் இந்த பக்கம் கொண்டு வரணுங்கிறதுக்காக தான் அவங்களை கொண்டு வந்தோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்பட்டிருக்கலாம். அதனால் அதுக்கப்புறம் அவருடைய மூவ் எல்லாமே அதிமுக குறி வைத்து அவங்களாம் வருவாங்க அப்படின்லாம் அவர் பேச ஆரம்பிச்சிருக்காரு. இது எந்த அளவு ஒர்க் அவுட் ஆகும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். இது ஏற்கனவே அதிமுக நீக்கப்பட்டவர்களுடைய நிலைமையெல்லாம் தனியார் சன்ன ஒரு பெரிய லிஸ்ட்டே கொடுத்தாரு. தினகரன் ஒரு கட்சி ஆரம்பித்தார், ஓபிஎஸ் ஒரு ஒருங்கிணைப்பு தனியாக இருக்கார். இன்றைக்கி செங்கோட்டையனும் பனையூரில் நிர்வாக குழு அவருடைய ப்ரொஃபைலுக்கு அது குறைவானது தான். அவர் ஒரு பெரிய ப்ரொஃபைல், அவைத்தலைவராக வர வேண்டியவர், அவர் ஒரு நிர்வாக குழு உறுப்பினராக வச்சிருக்காங்க. இல்ல, அதுதானே சிக்கல். வர வேண்டியவர் ஆனா வருவதற்கான வாய்ப்பு இல்லை அப்படின்ற பட்சத்துல தானே அவர் கட்சியிலிருந்து இல்ல. அதாவது ரைட்டு, கட்சியில் அவருக்கு உரிய கௌரவம் தரப்படவில்லை. அந்தியூர் தொகுதியில் அவங்களுக்கு பெரிய உள்ளடி வேலை நடந்தது. அதெல்லாம் அவருடைய எல்லா கட்சியிலையும் நடக்கிற விஷயம். அது ஒரு மனக்குறை இருந்தது. ஆனால் அந்த கட்சியை விட்டு இத்தனை வருஷம் 50 வருஷம் 9 முறை எம்எல்ஏ இருந்தவர் வெளியில் வரும்போது அதுவும் இவருடைய தேவை விஜய் கட்சிக்கு இருக்கு அப்படிங்கிறத வீடியோ போட்டு சொல்றாரு. அந்த அனுபவம் எங்களுக்கு தேவை அப்படிங்கும்போது அந்த அனுபவத்திற்கான உரிய இடம் கொடுத்துருக்கணும். நீங்க எப்படி ஒரு எம்ஜிஆர் என்ன உரிய இடம் கொடுக்கலன்றீங்க? பதவி கொடுத்திருந்தா சரியா இருக்கும். இல்ல நீங்க எம்ஜிஆர் நாஞ்சில் மனோகர் கொடுத்த இடங்கிறது அவர் நாஞ்சில் மனோகர் ஒரு உற்சவர் மாதிரி தமிழ்நாடு பூரா நீங்க போங்க, என் கட்சியை பிரபலப்படுத்துங்க, கொடியேற்றுங்கன்னு சொல்லி ஒரு நாஞ்சில் மனோகரனுக்கு ஒரு அவ்வளோ பெரிய ஒரு இதை கொடுத்தாரு. அதே போல் பண்ருட்டி ராமச்சந்திரனுக்கு விஜயகாந்த் ஒரு உரிய பெரிய மரியாதை கொடுத்தாரு. அந்த மாதிரி இடத்துல செங்கோட்டையன் இல்லைக்கு இல்லை. செங்கோட்டையன் அவர் பணியாற்ற போது விஜய் கூட கிடையாது. நீங்கள் அஞ்சில் மனோகர் எம்ஜிஆர் கூட ஒர்க் பண்ணார், பண்ருட்டி ராமச்சந்திரன் விஜயகாந்த் கூட ஒர்க் பண்ணார். செங்கோட்டையன் வேலை செய்ய போகிறது விஜய் கூட இல்லை. செங்கோட்டையன் வேலை செய்யும்போது ஆதவ் அர்ஜுனா, நிர்மல்குமார், புஷி ஆனந்த் கூட தான் அவர் பணியாற்ற போகிறார். அவர் தேர்ந்தெடுக்கப்பட்ட தாவேகா தரப்புல இருந்து அவர் கட்சியில சேர்ந்த பிறகு தனிப்பட்ட முறையில அவருக்காக என்று பிரத்யேகமா ஒரு செய்தியாளர் சந்திப்பை நடத்துறாங்க. இதற்கு முன்பு அப்படி தாவேகா தரப்புல இருந்து அப்படியான செய்தியாளர் சந்திப்பு நடந்து, அதாவது தாவேகா கரூருக்கு அப்புறம் மிகப்பெரிய பின்னடைகள் இருக்குது. அவங்கள காப்பாற்றுவதற்கு அவங்க சாய்ந்து கொள்ள ஒரு தோள்கள் வேண்டும். ஒரு பெரிய அளவுக்கு ஆதரவு இல்லாத செங்கோட்டையின் தோல்கள் கிடைத்ததே ஒரு பெரிய விஷயமா உற்சாகமா கொண்டாடுறாங்க. எதை வச்சு அவருக்கு ஆதரவு இல்லைன்னு சொல்றீங்க? நிச்சயமா இல்ல. நீங்க கடந்த காலங்களில் அவர் சொன்னார், கெடு விதித்தார். அதாவது பாஜக சொல்லித்தான் செய்தேன்லாம் சொன்னார். அவ்வளோ பெரிய பரபரப்பை கிளப்பினார். அவருக்கு ஈரோடை விட்டு கிளம்பும்போது சென்னைக்கு வருவது கூட பெரிய செய்தியா இருந்துச்சு. டெல்லிக்கு போறாரு, எங்க போனாருன்னா அதெல்லாம் பெரிய செய்தியா இருந்துச்சு. பசும்போன் போனது பெரிய செய்தியா இருந்துச்சு. அப்படிலாம் ஒரு பரபரப்பு செய்திகள் தான் அவரால் உருவாக்க முடிந்தது. பட் அவரால் என்ன செய்த முடிந்தது அப்படிங்கிறத கேள்விக்குறி தான் இன்னை வரைக்கும். இப்போ நீங்கள் அவர் சொல்கிறாரு அதிமுக எத்தனை பேர் வெளில வருவாங்க நீங்கள் சொல்லுங்கள். இப்போ இன்றைக்கி ஏற்கனவே இந்த மூவ்மெண்ட்லாம் பார்த்துட்டு பாஜக பார்த்துட்டு தானே இருப்பாங்க. இப்போ தனியார் சார் சொல்கிறாருல்ல, இவ்வளோ பெரிய பாரம்பரியம் இருக்குது, இதெல்லாம் இருக்குன்னா கூட பாஜக நீங்கள் அவங்க ஒரு கூட்டணியே கட்டமைச்சிருக்காங்க. 6 மாதம் ஆச்சு ஆக்சுவலாக. அந்த கூட்டணியே இன்னும் ஒரு ஃபார்முக்கு வரல. ஆனால் அங்கிருந்து நிறைய பேர் வெளியேறி போனால் அதை பாஜக அனுமதிக்குமா? ஒரு பக்கம் அவர் என்ன சொல்றாரு, பாஜக சொல்லித்தான் செய்யறேங்கிறார். இப்போ இன்னும் பாஜக தொடர்பில் இருக்கிறார். பல கேள்விகள். நீங்க அதுதான் பிரச்சனை. செங்கோட்டையன் என்பவர் சந்தேகத்துக்குரிய செங்கோட்டையனாவே இன்னும் இருக்கிறார். அவரை ஒரு வெளிப்படையா சொன்ன பிறகு எடப்பாடி அவர்களே ஒரு பிரஸ் மீட் கொடுத்தாரு. ஏங்க நீங்க 4 வருஷத்துல என்னைக்காவது திமுக இது பேசுறீங்களா? சட்டமன்றத்தும் சரி வெளியிலையும் சரி எங்கேயாவது பேசுறீங்களான்னு ஒரு வார்த்தை பதில் சொல்லு செங்கோட்டையன்.
இப்போ அதான் அடுக்கடுக்கான கேள்விகள். எம்எல்ஏ ஏன் ரிசைன் பண்ணாரு, ஏன் அந்த மாதிரி பேசுறாரு? இது வரைக்கும் தாவேக்கோ விஜயோ யாருமே அதிமுக ஜெயலலிதா பத்தி பேசவே இல்லை. இவர் என்ன சொல்றாரு, அவர் வந்து யாரை வேண்டுமானாலும் சட்ட பேக்கெட்ல படம் வச்சுக்கலாம்னு சொல்றாரு, எல்லாரும் அனுமதி கொடுத்துறாருன்னா அப்ப என்ன கட்சி அது? யாரை வேணாலும் கொள்கை வழிகாட்டியை வந்து ஒவ்வொரு வாரமும் அப்டேட் பண்ணிட்டே இருப்பாங்களா அந்த லிஸ்ட்டை? அது அது ஒரு மாதிரியான அப்படி இருந்துட்டு போட்டோம். ரெண்டாவது இவர் அதிமுகவை இதுவரைக்கும் விமர்சிக்கல அப்படின்றத நீங்களும் சொல்றீங்க. அப்போ அதிமுக தலைவர்களோட படத்தை வச்சுக்கிறது ஒரு ஜனநாயகம் அப்படின்னு அந்த கட்சி நினைக்கிறதுல என்ன சிக்கல்? இப்ப ஏற்கனவே விமர்சிச்சுட்டு அந்த படத்தை வச்சுக்கிறதுக்கு அனுமதிக்கிறாங்கன்னா முரண்னு சொல்லலாம். விஜய் அவர்களுக்கும் ஜெயலலிதா தலைவர் படத்தை விஜய் அவர்களுக்கு ஜெயலலிதா அவர்களுக்கான முரண்பாடுகள் எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். ரெண்டாவது நீங்க மாற்றம் முன்னேற்றம்லாம் சொல்லிட்டு, அதுவும் வந்து விஜய் மட்டும் இல்ல, செங்கோட்டையனே காலையில சொல்லிட்டு எப்படி சாயந்தரம் அதை பேச முடியுது அவரால்? நீங்க ஜெயலலிதாவை தவிர்த்து விட்டு எப்படிங்க அதிமுக பத்தி பேச முடியும்? எம்ஜிஆர் வந்து ஒரு நடிகர், அவரை போல நானும் அரசியலுக்கு வந்து ஒரு உச்சத்தை அடைவேங்கிற விஷயம் லாஜிக்கலா சொன்னா கரெக்ட், ஓகே. விஜயோடைய அவருடைய பேராசை, அவருடைய ஆஸ்பிரேஷன் மத்த என்ன எடுத்துக்கலாம். பட் ஜெயலலிதாவை பற்றி பேசாமல் நீங்க அதிமுக வாக்குகளை கவர முடியுமா? முடியாது. நிச்சயமா ஜெயலலிதா பற்றி பேசினா அவரு செங்கோட்டையன் அந்த கோபிச்செட்டிப்பாளையத்துல பேச ஆரம்பிக்கும் போதே புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அப்படின்னு குறிப்பிட்டு தான் பேசுறார். ஜெயலலிதா என்று அவருடைய பெயரை குறிப்பிட்டு அதற்கு பிறகு விஜய்க்காக பணியாற்ற போகிறேன் அப்படின்னு தானே பேசுறாரு. நிறைய விளக்கம் அவர், அதாவது விஜயங்களை அனுமதிக்கிறார், அவர் என்னுடைய படத்தை வைத்துக்கொள்ள அனுப்புகிறார். அவருடைய பேனர்ல ஜெயலலிதா படம் தான் விஜய் படத்தை விட பெரிய அளவில் இடம்பெற்றிருக்குது கோபியில், அவருடைய ஆஃபீஸில். ஸோ அதெல்லாம் அதாவது அவரை வந்து செங்கோட்டையன் வந்து நான் எப்படி பார்க்குறேன்னா, செங்கோட்டையன் அவருடைய தனிப்பட்ட அஜெண்டாவுக்காக தாவேக்கோட நடைமுறையே வளைக்கிறான்னு தான் பார்க்கணும். நீங்கள் அவர் ஒரு புதிய ஒரு பவர் சென்டரை உருவாக்குறார். இப்படிதான் இன்னுமா வந்து விஜய் வந்து இந்த அவருக்குன்னு தனியா கிட்டத்தட்ட நீங்க தாவேக்கா ஈரோடு பிரான்ச் அப்படிங்கிற மாதிரி அந்த லெவல கொண்டு போறார். இதை எந்த அளவுக்கு விஜய் அனுமதிப்பார் அப்படிங்கிறது கேள்வி இருக்கு. முதல்ல அவர் அனுமதிக்கிட்டோம், அனுமதித்த பிறகு அப்புறம் மற்றவங்க எல்லாம் அதிமுக வருவார்களா வரமாட்டார்களா, அதை அதிமுக வேடிக்கை பார்க்குமா, அதையெல்லாம் தாண்டி பாஜக வேடிக்கை பார்க்குமா? ஏன்னா இவர்களெல்லாம் வைத்துதான் பாஜக ஒரு கணக்கு வைத்திருக்கிறது. இவங்க எல்லாம் போவாங்க பாஜக வேடிக்கை பார்த்துட்டு இவங்க நினைக்கிறார்களா? நிச்சயமா இதெல்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஓகே, ஒரு முக்கிய புள்ளியை தொட்டிருக்கீங்க, அஜெண்டா அப்படின்ற ஒரு விஷயத்தை நம்ம அது குறித்து பேசுவோம். திரு பொன் வில்சன், இப்போ செங்கோட்டையனுடைய தாவேக்காவிற்கு சென்று இபிஎஸ்ஐ விமர்சிக்கிறார். இது திமுகவிற்கு சாதகமாகவோ அதிமுகவுக்கு எதிராகவும் மாறிவிடாதா? இல்லை, இப்போ திமுகவில் வந்து அந்த தலைமை திமுகவை விமர்சிக்காம அந்த தலைமையை மட்டும் ஒருத்தர் விமர்சித்தார். அது ஆடியோ மாதிரி வந்துச்சு. பிடிஆர் தியாகராஜன் அவர்கள் நம்ம துணை முதலமைச்சர் உதயநிதியையும் சபரீசனும் அந்த மாதிரி 30,000 கோடி ஊழல் செய்து விட்டார்கள், எங்கே பதுக்குதுன்னு தெரிலன்னு. ஆனால் திமுகவை விமர்சிக்கலை. இப்போ இதை நம்ம ஏற்றுக்க முடியுமா? திமுக கட்சியை விமர்சிக்கலை, தலைவரை தான் விமர்சிக்கிறார். அதே மாதிரி ஆதவ அர்ஜுனாவும் திமுகவை விமர்சிக்கலை, அந்த கட்சியின் குடும்ப ஆட்சி மன்னராட்சியும் தான் விமர்சிக்கிறார், திமுகவை விமர்சிக்கலை. இப்போ இதையே நம்ம ஏற்றுக்க முடியுமா? அது போல் என்னென்னா, கட்சி வேற தலைமை வேறன்னு எங்கேயுமே கிடையாது. கட்சினாலும் தலைமையினாலும் எல்லாமே ஒன்று தான். இப்போது தாவேக்காவை நம்ம சொல்கிறோம். இப்போ முதல்ல இவர் வந்து வெளியேற்றப்பட்டவர், செங்கோட்டையன் வெளியேற்றப்பட்டவர். அதுபோல் கடந்த காலங்களில் நிறையா வந்து அதிமுகலேருந்தோ திமுகலேருந்தோ வெளியேற்றப்பட்டவர்கள் நிறையா இருக்கிறாங்க. திமுகவில் விபி துரைசாமி துணைத் தலைவராக இருந்தார், இப்போ பிஜேபியில் இருக்கிறார், வெளியேற்றப்பட்டவர். அதே மாதிரி எடுத்துக்கிட்டிங்கன்னா வைகோ வெளியேற்றப்பட்டவர். அதனால் திமுக இறங்கிருச்சா, பலவீனம் ஆயிடுச்சா?